ஹாய் வியூவர்ஸ், எஸ்விஎஸ் கேப்ப மாவுல பக்கோடா செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேப்ப பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கேப்ப மாவு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் கேப்ப மாவு, 1 கப் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சோம்பு, சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது. பாருங்க, இதுதான் பதம். அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடாயில வேல்மாட் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிணைஞ்சு வச்சிருக்க மாவை கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க. நல்லா வேக விடுங்க. கலர் டார்க்கா மாறும். கேப்ப மாவு வேக 3 நிமிஷம் ஆகும். பாருங்க, இப்படி வந்தது எண்ணெயை வடிய விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். கேப்ப மாவு மட்டும் இருந்தா போதும். ருசியான கேப்ப பக்கோடா ஈஸியா செய்யலாம். சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். யார் வேணா இதை சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எஸ்விஎஸ்ஸில் செய்த பலகாரம் எஸ்விஎஸ்ஸில் காரம் டேஸ்டியாக மாறும். பாத்திரத்தில் இருக்கும் அதுவே எனக்கு பிடிக்கும். எஸ்விஎஸ்ஸில் இனிப்பும் டேஸ்டியாக மாறும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அட எல்லோருக்கும் பிடிக்கும். டேஸ்டியான பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் மாவு வகைகள். எஸ்விஎஸ்